எமது ஒன்றிணைந்த பாதை இன்னமும் ஒற்றுமையாகட்டும். தீபாவளி வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்று ஏனைய பத்திரிகையிலும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து வாழ்த்து செய்தி வெளியாகியிருக்கிறது. தீபாவளி உண்மையிலேயே ஓர் ஒளி பண்டிகை. தீபாவளி அன்று ஒவ்வொரு வீட்டையும் ஒளிர செய்யும் விளக்குகளோடு வளமான நாடு, அழகான வாழ்க்கை தொடர்பிலான இந்த நாட்டு மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற தமது ஒன்றிணைந்து செல்லும் பாதை இன்னும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்ட தீபாவளி தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்து பக்தர்களும் அவர்களின் இதயங்களை பிரகாசமாக்கும் மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக இன்றைய நாள் அமையட்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உலகெங்கிலும் வாழும் இந்து பக்தர்களால் மிகுந்த பக்தியோடு கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமையை நினைவு கூர்ந்து அதர்மத்தை தோற்கடித்து அநீதியை வென்றது போன்று அனைவரின் இதயங்களிலும் இருள் நீங்கி ஒளி பரவட்டும் என்ற பிரார்த்தனையை தாங்கி அவர்கள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்றார்கள். இந்த கொண்டாட்டம் தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கிறது. தற்போது நம் முன்பாக உள்ள பாரிய சவாலை போன்றே நாட்டின் முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கும் போதைப்பொருள் மற்றும் மறைந்துள்ள குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அனைவரதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துவதும் எங்கள் முயற்சிகளின் முக்கிய நோக்கமாகும். அதேபோல் நமது பிரஜைகள் மாத்திரமின்றி இந்த நாட்டில் வசிக்கும் மற்றும் வருகை தரும் அனைத்து மக்களின் உடல், மன, பௌதீக மற்றும் உணர்வுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பிற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கின்றோம். அனைத்து மதவாத மற்றும் இனவாத சக்திகளையும் தோற்கடித்து சமூக நீதியை நிலைநாட்டவும் அனைவரும் தங்கள் அனைத்து சிவில், அரசியல் மற்றும் கலாச்சார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம் என்பதையும் இதன் மூலம் வலியுறுத்திக் கொள்கின்றேன். எனவே தீபாவளி உண்மையிலேயே ஒரு ஒளி பண்டிகை. தீபாவளி அன்று ஒவ்வொரு வீட்டையும் ஒளிரச் செய்யும் விளக்குகளோடு வளமான நாடு, அழகான வாழ்க்கை தொடர்பிலான இந்த நாட்டு மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற தமது ஒன்றிணைந்து செல்லும் பாதையை இன்னும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்றும் பிரார்த்தித்து இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்து பக்தர்களுக்கும் அவர்களின் இதயங்களை பிரகாசமாக்கும் மகிழ்ச்சிகரமான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய தீபத்திருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்ற தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாகிருப்பதை காணலாம். அதே போல பிரதமருடைய வாழ்த்து செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. சமூக நல்லிணக்கத்துக்கு மெய்ஞான ஒளி வித்திடட்டும் பிரதமர் அரணி அமரசூரிய தீபாவளி வாழ்த்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அவருடைய வாழ்த்து செய்தி முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். தீபாவளி பண்டிகை இருள் நீங்கி ஒளி பிறப்பதை அடையாளப்படுத்துகின்றது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கும் விசேடமாக இலங்கை வாழ் மக்களுக்கும் எனது உளம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய கூறுகிறார். இலங்கை தேசம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறது. நீண்டகால பொருளாதார சமூக இருளிலிருந்தும் பின்னடைவுகளிலிருந்தும் விடுபட மக்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கும் ஒரு காலகட்டம் இது. மக்களின் வளர்ச்சிக்கான ஒரு புதிய யுகத்தை நாம் கூட்டாக ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த தீபாவளியின் ஒளி பொருளாதார மீட்சிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் வித்திடும் மெய்ஞான ஒளியாக அமையட்டும். நாம் அனைவரும் கலாசார பல்வகைமையின் மதிப்பை உணர்ந்து கௌரவம், ஏற்றுக்கொள்ளுதல், சகோதரத்துவம் ஆகிய பண்புகளோடு கைகோர்ப்போம். வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்றப்படும் ஆயிரக்கணக்கான தீபங்களின் ஒளி அனைத்து இலங்கையர்களிடம் மனங்களிலும் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் ஞானத்தின் ஒளியை பரவச் செய்வதாக அமைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தன்னுடைய தீபத்திருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்கிறது.